وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ يَحُولُ بَيْنَ الْمَرْءِ وَقَلْبِهِ وَأَنَّهُ إِلَيْهِ تُحْشَرُونَ. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு கொஞ்சம் கால வாழ்க்கையை தந்து இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய காலமெல்லாம் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹுடைய அருளோடு வாழ்ந்து மன்னரை வாழ்க்கையிலும் சந்தோஷமாக நிம்மதியாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறான். அதில் ஒன்று தான் இந்த புனிதமான ரமலானும் எங்களை புனிதர்களாக, எங்களை இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் இந்த ரமலானையும் தந்திருக்கிறான். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பலவிதமான மனிதர்கள் உலகத்திலே பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன தேவை? சில பேர் கல்வி தேவை, கல்விக்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் நினைக்கிறார்கள் காசு, பணம், செல்வம், சொத்து செல்வங்கள் இருந்தால் உலகத்தில் நிம்மதியாக வாழலாம். இன்னும் சிலர் ஆட்சி அதிகாரங்களுக்காக, உலகத்தில் அதிகாரம் இருந்தால், ஆட்சி இருந்தால், பட்டம் பதவிகள் இருந்தால் நிம்மதியாக வாழலாம் என்று அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா நிலைமையும் அடைவதற்கு எங்களோட அறிவை மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறார்கள். உலகத்தில் அல்லாஹு தாலா யார புத்திசாலிகள் என்கிறான் என்றால், இவர்களில் எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ உழைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அல்லாஹ் புத்திசாலிகள் என்று சொன்னவர்கள் யார் என்றால், என்ன பட்டம் பதவிகள், ஆட்சி அதிகாரங்கள், சொத்து செல்வங்கள் எது இருந்தாலும் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் புத்திசாலிகள். எங்களோட பார்வையில நாங்கள் நினைக்கலாம் இவர்கள் அறிவாளிகள் என்று. அவர்கள் புத்திசாலிகள், அவர்கள் படைச்சிருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் என்றும் நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் அறிவியினர்கள், அவர்கள் மடையர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَن يَرْغَبْ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِهَ نَفْسَهُ. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்கள்? யார் புறக்கணிப்பார்கள் என்றால், இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா, தன்னை தானே மடையர்களாக ஆக்கி கொண்டவர்களை தவிர வேறு யாரும் இதை புறக்கணிக்க மாட்டார்கள். மற்றவங்க எல்லாம் இதை ஏற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் புத்திசாலிகளோ, யாரெல்லாம் அறிவாளிகளோ அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள். உலகத்தில் அல்லாஹ் படிங்க என்று சொன்னது, உலகத்தில் அல்லாஹ் அறிவை தேடுங்க என்று சொன்னது எதற்காக என்றால் உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, ஆட்சி அதிகாரங்களை அடையிறதுக்கு அல்ல, சொத்து செல்வங்களை சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, அல்லாஹ்வை விளங்குறதுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றதை முதலாவது விளங்குங்க, முதலாவது படிங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லல. அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது முதலாவது கடமை இல்லை. முதலாவது நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லும். சாட்சிண்டா என்னண்டா, அன்புக்குரிய சகோதரர்களே, யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சாட்சி சொல்ல போறேன்டா அவருக்கு அதை பத்தி அறிவே இல்லை, அதை பத்தி ஒன்றுமே தெரியாது, இவருக்கு வைத்து சாட்சி சொல்லலாம். சாட்சி சொல்றேன்டா எனக்கு தெரியும் இவருக்கு கடன் கொடுத்தாரு, அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன், இவ்வளவு கொடுத்தாரு என்றே தெரியுமா இருந்தால் போய் சொல்லலாம். அவர் இவருக்கு அடிச்சாரு, அதை நான் கண்ணால கண்டேன், நான் சாட்சி சொல்லுகிறேன்.
அன்புக்குரிய பெரியார்களே சகோர்களே, அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்றால் முதலாவது அவன் ஈக்கிறான் என்கிறத அறிஞ்சிக்கணும். அறிந்தால் தான் சாட்சி சொல்லலாம். எனவே களிமா சொல்லுவதற்கு அல்லாஹ்வை அறிஞ்சிக்கணும். அறிவு என்கிறது இதுதான். இதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் உலகத்துல எத்தனையோ ஆதாரங்களை காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். நாங்க உலகத்தின் 8 திக்கிலும், வானத்திலையும் பூமியிலையும் கடலிலையும் தரையிலையும் எல்லா இடங்களிலையும் எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டிக் கொண்டே இருக்கிறோம், ஆதாரங்களை காட்டுறோம். எதுக்கு என்றால் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், அல்லாஹ் மட்டும்தான் ஹக்கானவன் என்கிறத அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. எதை சரி யோசிங்க. அல்லாஹ் சொல்றான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகத்தை எப்படி படைச்சிக்கிறான்னு பார்க்க மாட்டாங்களா? அதை பார்த்தாலும் படிப்பு வரும். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், மனிதன் அவனை எதிலிருந்து படைத்திருக்கிறோம் என்கிறத அவன் யோசிக்கட்டும். அல்லாஹ் விளங்கி, ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் சாப்பிடுற சாப்பாட்டை கொஞ்சம் பாருங்க. இது எங்கிருந்து வருது? அன்னா சபப்னல் மாஅ சப்பா, இதுக்கு நாங்க தானே நீரை பொழிய வைத்தோம், மழையை பொழிய வைத்தோம். சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா, அதுக்கு பின்னால பூமியை நாங்கள் தான் பிளக்க செய்தோம். பூமியை நாங்க தோன்றேண்டா பெரிய பெரிய ஆயுதங்கள் தேவை. ஆனால் அன்புக்குரிய பெரியார்களே சகோர்களே, ஏதாவது வித்துக்களை விதைகளை போட்டோம் என்றால் போட்டு மண்ணால மூடிடுறோம். அந்த மண் நிலத்துக்கு பிடிச்சதுக்கு பின்னால அது லேசா எங்களை கையால பட்டா கூட உடஞ்சிடும். அது நிலத்தை பிளந்து கொண்டு வருவது. எவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை கொஞ்சம் யோசிக்க மாட்டார்களா? இதைத்தான் அல்லாஹ் சொல்ல, ஒவ்வொன்றை பாருங்க, சாப்பாட்டை பாருங்க, உங்களைய பாருங்க, வானத்தை பாருங்க, கடலை பாருங்க. எங்களை இதெல்லாம் எதற்காக என்றால் சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபீ அன்ஃபுஸிஹிம், நாங்க எங்களுடைய முழு அத்தாட்சிகளையும் 8 திக்கிலும் எதை பார்த்தாலும் அதுல காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், அல்லாஹ் தான் ஹக்கானவன், அவன் தான் உலகத்தில் எல்லாத்தையும் சாய்த்து கொண்டிருக்கிறான் என்கிறத விளங்குறதுக்கு இத படிக்கிறது. இதுதான் இல்ம். உலகத்துல விஞ்ஞானிகளாக இருக்கலாம், எதையும் சாதிக்கலாம். ஆனால் அவர்களிடத்துல அல்லாஹ் அவன் விளங்கல்லைண்டா அல்லாஹ் சொல்றான் இவன் மடையன். அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, நாங்க எல்லாம் எது அறிவு என்று நினைச்சு கொண்டிருக்கிறோமோ அதை அல்லாஹ் அறிவுன்னு நினைக்க சொல்லல. உலகத்துல உண்மையான அறிவாளிகள் யாருன்னா நபிமார்கள். அவர்கள் அல்லாஹ்வை சரியா விளங்கி இருந்தார்கள். அவர்களை விட உலகத்தில் அறிவாளிகள் யாரும் இல்லை, மிகப்பெரிய அறிவாளிகள். ஆனால் அவர்களிடத்துல நாங்க நினைக்கிற அறிவு இருக்கல. நாங்க நினைக்கிறோம் விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கணும், மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அக்கவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, புகாரில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா உம்மத்துன் உம்மியா, நாங்க ஒரு உம்மி சமுதாயம், உம்மி சமூகம். லா நஹ்சுப் வலா நக்துப், எங்களுக்கு கணக்கெடுக்க தெரியாது, எங்களுக்கு எழுத தெரியாது. அஷ்ஷஹ்ரு ஹாகதா வஹாகதா வஹாகதா, ஒரு மாசம் என்கிறது இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான், அல்லது அஷ்ஷஹ்ரு ஹாகதா வஹாகதா வஹாகதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒரு மாசம் என்றா இப்படித்தான் 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 என்றா. ஒரு மாதம் என்கிறது 30 நாள் என்று சொல்லல, ஒரு மாதம் 29 நாள் என்று சொல்லல, இப்படித்தான் என்றார்கள். ஆனால் அவர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி. ஏன்? அவர்களுக்கு அல்லாஹ் விளப்பம் இருந்துச்சு, அல்லாஹ் விளங்கினாங்க, அதனால அவர்கள் அறிவாளி. அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹயாத்து ஸஹாபாலே வருது, அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஊருக்கு கவர்னராக அனுப்ப போனாங்க.
உங்களையத்தான் நான் இங்க கவர்னராக அனுப்ப போறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னார்கள், எனக்கு இந்த பொறுப்பை தரவானாம், எனக்கு 3 விஷயத்தையும் 2 விஷயத்தையும் பயமாக்கி என்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, உங்களுக்கு 5ன்னு சொல்ல தெரியாதா? அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு யாரும் மடையன்னு சொல்றது இல்லை. அவர்கள் உலகத்துல மிகப்பெரிய அறிவாளி. எவ்வளவு பெரிய அறிவாளி என்றா, ஹதீஸ் கிதாபுகள்ல எந்த ஒரு ஹதீஸும் அபூ ஹுரைராட பேர் இல்லாத ஹதீஸ் கிதாப் ஒன்று இல்லை. புகாரியா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத், எதுவாக இருந்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் இல்லாத ஹதீஸ் கிதாப் ஒன்று இல்லை. ஆனா அவங்க 5 சொல்லல, 3 2 பயமாக்கி என்றார்கள். அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, ஆக அறிவு என்கிறது நாங்க நினைக்கிற அறிவு அல்ல. அல்லாஹ் உலகத்துல அறிவாளிகளாக யார் ஆக்கினா அல்லாஹ்வை விளங்கணும். அல்லாஹ்வை விளங்குறதுக்கு தான் அல்லாஹ் உலகத்துல நபிமார்கள் அவர்கள் விளங்கினார்கள். விளங்கினவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உலகத்துல அறிவாளிகளை உருவாக்கினார்கள். அவங்க உலகத்துல அல்லாஹ்வை விளங்கணும், விளங்கக்கூடியவர்களை உருவாக்கினார்கள். அதுக்குத்தான் முழு வாழ்க்கை. எதுவரையில? கடைசி வரையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கிடைச்சதிலிருந்து இடம் பார்த்து கொண்டிருக்கல, காலம் பார்த்து கொண்டிருக்கல, எப்பெல்லாம் மக்களுக்கு விளங்கப்படுத்தியதுமோ விளங்கப்படுத்தினார்கள், ஹக்க விளங்கப்படுத்தினார்கள், அறிவை கொடுத்தார்கள். அல்லாஹ்வை விளங்கிட்டான் என்றால் அதுக்கு பின்னால எது வந்தாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. சொத்து வரலாம், செல்வம் வரலாம், ஆட்சி வரலாம், அதிகாரம் வரலாம், எல்லாம் அல்லாஹ்வுக்கு பின்னால. இதெல்லாம் அல்லாஹ்வால தான் என்று விளங்குவாங்க. இபாதத் அதுவும் செய்யறது லேசி. எப்ப எங்களுக்கு அல்லாஹ்வை சரியா நாங்க விளங்கி கொள்ளலையோ இபாதத்தும் பாரமாயிருக்கும். ஆட்சி அதிகாரம் சொத்து செல்வங்கள் வந்தால் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. எது போலேண்டா ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. சின்ன பிள்ளையோட கையில பெரிய தாள்களை நோட்டுகள் நாங்க கொடுக்க மாட்டோம். பிள்ளைக்கு சல்லிய கொடுக்கவே மாட்டோம், நாங்க வாங்கி கொடுப்போம். இல்லை என்றால் சின்ன சல்லிய கொடுக்கிறோம். ஏன்? இவருக்கு இத பெருமதி தெரியாது. அதனால இவர் கொஞ்சம் பெருக்கட்டும், இவருக்கு இதை பத்திய பெருமதி விளங்கட்டும், அது பிறகு நாங்க கொடுப்போம். குர்ஆன்லயும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், வபுதலுல் யதாமா, நீங்க யத்தீம்களை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. யாரிடத்திலையும் நாங்க சல்லிய கொடுப்பதாக இருந்தாலும், பிள்ளைகளிடத்துல இருந்தாலும், சும்மா எல்லா இடத்துலையும் சல்லி கொடுக்க கூடாது. சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்போ செலவழிக்கிறது அதை விட பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹத்தா இதா ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்தன், அனாதைகள் தான் இருக்கிறார்கள். உம்மா வாப்பா வஃபாத்தாகும் பொழுது சொத்துக்களை வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப குடும்பத்தினர்கள் யாராவது அதை பொறுப்படுத்தி பிள்ளையும் வளர்க்கிறாங்க. இப்ப புள்ள பெருத்துடனே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா பணத்தையும் பிள்ளையோட கையில கொடுத்துறாங்க. ஏன்? அவர் கொண்டு போயிட்டு சும்மா செலவழிச்சு போட்டுருவாரு. அப்படி பணம் செலவழிச்சப்படக்கூடாது. வீணாக செலவழிக்கிறது அல்லாஹ் விருப்பம் இல்லை. என்ன செய்யுங்க? அல்லாஹ் சொல்ல, அவரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கொடுத்து பாருங்க, கொடுத்துட்டு சும்மா இருங்க, அவர் என்ன செய்யறாரு. அவர் சல்லி எடுத்துக்கொண்டு போயிட்டு கூட்டாளிமாரோட ஜொலி கொண்டாடிட்டு வாராரு, அல்லது பெருமதி இல்லாத தேவையில்லாத வாங்க போறாருன்னா மற்றதை கொடுக்க வேணாம். ஹத்தா இதா ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்தன் ஃபத்ஃபஉ இலைஹிம் அம்வாலஹும், அவர்கள் நல்லா புத்திசாலித்தனமா செலவழிக்கிறாங்க. சல்லி எடுத்துறனே கூட்டாளி மாஸ் கூப்பிடுறாங்க, வாங்கி இவர் ஏறாயின்றாரு, இவருக்கு கொஞ்சம் விளப்பமீகி, அப்ப நீங்க கொடுங்க. அவர்தான் அப்படி அல்லாஹ் தஆலா பணத்தை கொடுக்க வேணும் என்றான். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ் பத்தி தெரியாட்டி, அல்லாஹ்ட வல்லமைகளை குதிரத்தை தெரியாட்டி, அல்லாஹ் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தால், அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்தால், எங்களுக்கு பட்டம் பதவியை தந்தா நாங்க என்ன செய்யணும் தெரியாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சரியான முறையில பயன்படுத்தினார்கள், பண்படுத்தினார்கள். அதுக்கு பின்னால் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆட்சியாளர்களாக, அதிகாரிகளாக, ஒவ்வொரு நாட்டுக்கு கவர்னராக போனார்கள். போன இடத்துல பொறுப்பை சரியா நிறைவேற்றினார்கள்.
அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோர்களே, அல்லாஹ்வை விளங்குறது தான் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இதைத்தான் நபிமார்கள் செய்தார்கள் கடைசி வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய மடிக்கும் என்னுடைய நெஞ்சிக்கும் மத்தியில தான் வஃபாத்தாயினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் சரியா வரல. அந்த நேரத்திலையும் இந்த உம்மத்தை பத்தி தான் கவலை. அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, அல்லாஹ்வுடைய விஷயத்துல, என்னுடைய தோழர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்துக்கோங்க, தொழுகையுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்துக்கோங்க. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், யகூதி நசாராக்கள் அல்லாஹ் லானத் செய்வானாக. ஏனென்றால் அவர்களுடைய நபிமார்கள் மரணித்தால் அவர்களுடைய மண்ணறைகளை அவர்கள் வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். இப்ப நானும் மௌத்தா போறேன், நான் மௌத்தாவினால் என்னுடைய மண்ணறையும் நீங்க வணக்கஸ்தலமா ஆக்கி கொள்ளாதீங்க. கடைசி வரையிலையும் சக்கராத்துடைய நிலைமையிலையும் புள்ள குட்டிகளை பத்தி மனைவி பக்களை பத்தி கவலைப்படல. இந்த உம்மத் சரியான ஈமானோட வஃபாத்தாகணும், உலகத்துல ஈமானோடு இவர்கள் இருக்கணும் என்கிறது தான் ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டார்கள். எல்லா நபிமார்களும் அப்படித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். இதத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இதைத்தான் வசியத் செய்தார்கள். வசியத்துனா கடைசி நேரம் உம்மத்துக்கு ஈமான சொல்லி கொடுத்துட்டு போனார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செய்தார்கள். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதான் செய்தார்கள். என்ன கேட்டார்கள்? அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோர்களே, இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். புள்ளால கூப்பிட்டு கொண்டு புள்ளாலுக்கு வசியத் செய்றாங்க. என்னுடைய பிள்ளைகளே, யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இதுதான் மிகப்பெரிய சொத்து. அல்லாஹ்வை விளங்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான். இதுதான் மிகப்பெரிய சொத்து. நீங்க ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் அல்லாம நீங்க மௌத்தாயிடாங்க, ஈமானோடு இருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள யாரு புள்ளகள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ள இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி. நபிமார் புள்ளகளை வச்சுக்கொண்டு வாப்ப வசியத் செய்றாங்க அல்லாஹ் பத்தி. அல்லாஹ்வோட வல்லமையில விளங்கிக்கோங்க. அல்லாஹ் கேட்கிறான், அம் குந்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வந்த நேரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அவர் என்ன செய்யறாரு? புள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு போறாரு. நபிமார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, மா தஅபுதூன மின் பாதி, என்ற முன்னுக்கு நீங்க அல்லாஹ்வை வணங்குறீங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்றீங்க. இப்ப நான் கண்ணை பொத்திட்டேன்டா, நான் மௌத்தாவிட்டேன்டா, எனக்கு பொறவு நீங்க யார வணங்குவீங்க? புள்ளைகளை வச்சுக்கொண்டு வாப்ப கேட்கிற கேள்வி அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால யார வணங்குவீங்க? அந்த புள்ளைகள் எல்லாம் சொல்றார்கள், காலு இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. பயப்படாதீங்க, உங்களோட முன்னுக்கு நாங்க எப்படி அல்லாஹ் வணங்குறோமோ உங்களோட மறைவுக்கு பின்னாலேயும் இலாஹக உங்களோட ரப்பத்தான், வ இலாஹ ஆபாயிக உங்களோட மூதாதையர்கள் அவர்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பு, உங்களுடைய இவர்களுடைய ரப்பத்தான் நாங்க வணங்குவோம், வேற யாரையும் வணங்க மாட்டோம். இப்பதான் நிம்மதி. என்ற பிள்ளைகள் ஈமான்ல உறுதியா இருப்பாங்க. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, நபிமார்கள் புள்ளகளுக்கு ஈமான பயந்தார்கள். இது இருந்தால் அதுக்கு பின்னால் எல்லாம் சரி, இல்லை என்றால் வாழ்க்கையை அநியாயமா வைத்திரும். பணம் வரலாம், பட்டம் வரலாம், பதவிகள் வரலாம், சொத்து செல்வங்கள் வரலாம். ஈமான் இல்லை என்றால் இவைகள் எல்லாம் அவரை நாசமாக்கிடும். அல்லாஹ் குர்ஆன்ல பல சம்பவங்களை சொல்றான்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஆட்சிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். எப்ப கொடுத்தான்? ஈமானுக்கு பின்னால. அது அவர்களுக்கு பாதகமா அமையல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்தல்ல. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி அதிகாரம் செல்வம் உலகத்துல யாருக்கும் இல்லை. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டார்கள். ரப்பி ஃபிர்லி வஹப்லி மின் லதுன் முல்கன் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். இன்னும் எனக்கு பின்னால, இதுக்கு பின்னால யாருக்கும் கொடுக்காத ஆட்சிய அதிகாரத்தை எனக்கு தருவாயாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் என்றால், ஆட்சி அதிகாரம் உலகத்துல மனிதர்களுடைய மட்டுமல்ல, அவர்களுக்கு மிருகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். பறவைகளையும் وَحُشِرَ لِسُلَيْمَانَ جُنُودُهُ مِنَ الْإِنسِ وَالْجِنِّ وَالطَّيْرِ. அல்லாஹ் சொல்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனிதர்களுடைய ஆட்சியையும் ஜின்களுடைய ஆட்சியையும் பறவையுடைய ஆட்சியையும் எல்லா படைப்புகளுடைய ஆட்சியையும் அல்லாஹ் கொடுத்தான். காற்றை கூட வசப்படுத்தி கொடுத்தான். அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் என்றால், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்லா. துஆ கேக்குறான், யா அல்லாஹ், இதெல்லாம் ஏண்ட கெட்டித்தனம் இல்ல, ஏண்ட ஆற்றலால இல்ல, நீ தான் தந்தாய் யா அல்லாஹ். ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றா, படையோடு போய்கொண்டிருக்கிறார்கள். எறும்பொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவங்க எல்லாரும் வாராங்க, நீங்க எல்லாம் உள்ளுக்கு போங்கேண்டி எறும்பு அவர்களுடைய படைகளை பார்த்து, அவர்களுடைய ஊட்டத்தை பார்த்து சொல்லுது. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்டோன்னே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா. அந்த எறும்புடைய சத்தம் அது சொல்லுவது இவர்களுக்கு கேட்டவுடனே சிரிச்சு கொண்டாங்க. சிரிச்சிட்டு, பாத்தீங்களா என்ற ஆற்றல் இவ்வளவு எல்லாம் விளங்குதுன்னு சொல்லல, உடனே துஆ கேட்டார்கள். கொஞ்சம் சிரிச்சிட்டு ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அதை கேட்டவுடனே சிரிச்சிட்டு சொன்னார்கள், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்லா. யா அல்லாஹ், எனக்கும் என் வாப்பாக்கும் நீ செஞ்ச இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா என்னை ஆக்கிடியா அல்லாஹ். இதெல்லாம் எந்த கெட்டித்தனம் இல்லை, நீ தான் தந்தாய். ஏன் முதலாவது அல்லாஹ்வை விளங்கினாங்க. அதுக்கு பின்னால் ஆட்சி அதிகாரம் எது வந்தாலும் இது என்னால இல்லை, இதெல்லாம் அல்லாஹ்வால தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அறிவு கொடுத்தா அல்லாஹ் தஆலா. எந்த அளவுக்கு அறிவு என்றா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அறிவை கொடுத்தோம். இது ஆட்சியை கொடுத்தோன்னே அப்படி சொன்னார்கள், அறிவை கொடுத்தோம். அறிவை கொடுத்தோன்னே என்ன சொன்னார்கள், வகால அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்லாஹ் எங்களை அவனுடைய படைப்புகள்ல அதிகமானவர்களை விட எங்களை கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் எனக்கு இல்ம தந்தான். எனவே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அறிவு கிடைச்சாலும் அதுதான், ஆட்சி கிடைச்சாலும் அதுதான், அதிகாரம் கிடைச்சாலும் அதுதான். ஏன் ஈமானுக்கு பின்னால எதுவும் அவர்களுக்கு தடையாயிருக்கல. அதனால தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆகாயத்துல பறந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பரிவாரம் ஜின்களும் போய் கொண்டிருக்கிறார்கள், பறவைகளும் அவங்களோட போறாங்க. எல்லாரும் அப்படியே பறந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படித்தான் ஒரு மாதம் போகக்கூடிய தூரத்தை காலையில பேய்த்திருவார்கள் காத்துல. அவர்கள் அப்படி ஒரு விரிப்புல உட்கார்ந்தாங்கண்டா எல்லாம் எடுத்துக்கொண்டு பறந்துடும். இப்படி பறந்து கொண்டிருக்க கொள்ள ஹதீஸ்ல வருது, வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாயி பார்த்தாரு. சுப்ஹானல்லாஹ், கது ஊத்திய ஆளு தாவூத். தாவூதுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்கள் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்று அப்படிதான் சொன்னாரு. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இந்த சத்தத்தை
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போய்கொண்டிருக்கும் பொழுது கேட்டார்கள். போடுடனே இவர் தானே பேசிக் கொண்டிருக்கிறார், சும்மா இல்லை. அப்படியே திரும்பி வந்தார் படையோடு. வரக்கொலை இவர் பயந்துட்டார். நான் ஒன்றும் சொல்லல, என்ன சொன்னீங்க? அவர் வந்து கேட்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், என்ன சொன்னீங்க? நான் ஒன்றுமே சொல்லல. சுப்ஹானல்லாஹ், தாவூதுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் தான் இவ்வளவு எல்லாம் கொடுத்திருக்கிறான்னு சொன்னேன், வேறொன்றும் சொல்லல. பயந்தாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ் இருக்குது, இது தாவூதுடைய முழு குடும்பத்துக்கும் கொடுத்த எல்லா ஆற்றல்களை விட சிறப்பானது. இத நாங்க விளங்கணும். அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை தந்தா, அல்லாஹ் எனக்கு ஒரு சுஜூதை தந்துட்டான்டா, முழு துன்யாவும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல. இத விளங்கினாங்க. இது விளங்கிட்டோம் என்றால் அதுக்கு பின்னால எது வந்தாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. இது இல்லாததுனாலதான் எங்களுக்கு இபாதத்துக்கும் நேரம் இல்லை, அல்லாஹ்வை விளங்க டைம் இல்லை. எங்களோட பொறுப்பு என்னது? அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்துல எதற்கு இதெல்லாம் தந்திருக்கிறான்னா நாங்க நிம்மதியா வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்க பதில் சொல்லுங்க. என்னத்துக்கு அழைச்சா என்றா அல்லாஹ் சொல்றான், இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், உங்களை வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கை அளவுல அழைத்தால் பதில் சொல்லுங்க. உங்களை அழைக்கிறது வாங்கி உங்களைய கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை, உங்களைய சிரமப்படுத்துறதுக்கு இல்லை, உங்களை வாழ்க்கையில அநியாயப்படுத்துறதுக்கு இல்லை, உங்களைய வாழ வைக்கிறதுக்கு தான். நிம்மதியா தானே வாழணும்னு முயற்சி செய்றீங்க, அதுக்குத்தான் நாங்க கூப்பிடுறோம். கூப்பிட்டா பதில் சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதை சஹாபாக்கள் விளங்கினாங்க. அவங்க புத்திய போட்டுக்கொண்டு உடைக்கல. ஏன்? நிம்மதியான வாழ்க்கை எதுல இருக்குது? தீனக்குள்ளுக்கு தானே இருக்குது. தீனை விட்டுட்டு வெளியே தேடலாம். ரமலான பார்த்தோம் என்றா எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வர முதல்லயே ரமலான பத்திய நன்மாராயம் சொன்னார்கள். கத் அல்லக்கும் ஷஹ்ருன் அதீம் ஷஹ்ருன் முபாரக்குன் ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வருது, பரக்கத்தான மாதம், கண்ணியமான மாதம், ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய மாதம் என்று இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள். எவ்வளவு சிறப்பான மாதம், எவ்வளவு செழிப்பான மாதம். அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, இரவு நேரத்தில் தராவி தொழுகிறோம், ஹிஸ்போதரம், நடுஜாமத்தில் எழுப்பி சஹர் செய்கிறோம், இரவுல அதிகமான நேரம் முழிச்சு, காலையில் எழுப்பினால் தூக்கம், அதனால கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம், 10 மணி 11 மணிக்கு முழிக்கிறோம். ஏனைய காலங்கள்ல இல்லை. சில நேரம் நாங்கள் பஜாருக்கு போகிறது, தொழிலுக்கு போகிறது, மஹல்லாவுல லுஹரையும் தொழுதுட்டு தான் அசராவினால் அங்கிருந்து யோசினை எப்படியாவது வீட்டுக்கு போய் திருவண்ண முடியும். மருந்துக்கு முன்னாலே வீட்டுக்கு வந்துடுறோம். உழைப்புக்கு கொடுக்கிற நேரம் கொஞ்சம், ஆனால் செலவழிக்கிறதுல பார்த்தோம் என்றால் இஃப்தாருக்கும் செலவழிக்கிறோம், மற்றவர்களையும் நோன்பு திறக்கிறது கொடுக்கிறோம். எப்படி சதக்கா என்றால் யாராவது கேட்டு வரக்குள்ள சொல்றது ரமலானுக்கு வாங்கிண்டு, எடுக்கிறவர்களுக்கும் தெரியும் ரமலான்ல கொஞ்சம் கிடைக்கும் என்று, கொடுக்கிறவர்களும் ரமலானுக்கு வாங்க. அப்ப கொடுக்கிறவரும் அவர்களும் தயார் ரமலான்ல கொடுக்கிறதுக்கு, எடுக்கிறவர்களும் தயார் ரமலான்ல. தொழில் செய்யறது கொஞ்ச நேரம், செலவழிக்கிறது குடும்பத்துக்கும் உடுப்பு வாங்கி கொடுக்கிறார், பெருநாளைக்கும் வாங்குறாரு, எவ்வளவோ செலவு, ஆனால் கொஞ்ச நேரம் தொழில். அல்லாஹ் இதுக்குத்தான் பேர் பரக்கத். ஆனால் ஏன் காரணம்? இதுலதான் குர்ஆன் ஓதுறோம், அதுலதான் ஜமாத்து செய்யறோம், அதுலதான் ஜமாத்தோட தொழுகிறோம். ஏனைய காலங்கள்ல ஃபஜ்ருக்கும் இல்லை, ஆனால் ரமலானுடைய காலங்கள்ல ஜும்மாவுக்கு போல பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியுது. 5 நேரமும் ஜமாத்தோட தொழுகிறோம், பஜாருக்கு போனாலும் ஜமாத்துக்கு ஓடுறோம், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வீட்டில் ஆண்களும் பெண்களும் குர்ஆன் ஓதுறார்கள், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்கிறோம், அதிகமா துஆ கேட்கிறோம், அதிகமா தான தர்மம் செய்யறோம். அதனால பரக்கத். அல்லாஹ் சொல்றான், உங்களைய வாழ வைக்கிறதுக்கு தான் கூப்பிடுறோம். இத போல முழு 11 மாசமும் முழு வாழ்க்கையும் அவளை செழிப்பாக இருக்கும். தீனுக்குள்ளுக்கு வந்துட்டா, இபாதத்து செஞ்சா, வளமையா தொழுதாள், வளமையா குர்ஆன் ஓதினாள்,
நாங்க ரமலானை மட்டும்தான் வச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதுல பழக்கிறான், முழு வாழ்க்கையில உங்களுக்கு இப்படி செழிப்பா வாழையிலும். அதுக்கு பிரதியுபகாரம் ஆகிரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இந்த 30 நாளையும் பூர்த்தியாக்கினா ஒரு நாளை உங்களுக்கு நாம் பெருநாளாக ஆக்கி தருகிறோம். அதுல நீங்க அல்லாஹ்வை தக்பீர் சொல்றீங்க. ஸய்யினு ஆயாதக்கும் பித்தக்பீர். பெருநாள்ண்டா என்னது? அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்லாஹ்வை புகழ்றது. அந்த அன்றைக்கு நோன்பு பிடிக்கிறதும் ஹராம். சந்தோஷமா சாப்பிடுங்க, குடிங்க தாராளமா. ஏன்? 30 நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இந்த 30 நாளை கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரு நாள் அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷமாக்கி தாரத போல முழு வாழ்க்கையிலே நாங்க தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டா ஆகிரத்துடைய ஒவ்வொரு நாளும் பெருநாளாயிருக்கு. இதுக்கு தான் வாழ்க்கை. உலகமும் சந்தோஷம் செழிப்பு, ஆகிரமும் செழிப்பு. தீனுடைய உழைப்பு எங்களுக்கு தேவை. சஹாபாக்கள் ரமலானுடைய காலம் ரமலான் அல்லாத காலம் என்று பார்க்கல. அவர்களுக்கு ரமலான் அல்லாஹ் ரமலானுடைய காலத்துல தான் மிகப்பெரிய தியாகங்கள் வரலாறுல பார்க்கிறோம். பத்ர் யுத்தம் நடைபெற்றதே ரமலான்ல தான். அந்த பத்ர் யுத்தத்தின் இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்து கொண்டு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் ஐஸாபத ஃபலன் தௌபத். யா அல்லாஹ், சின்னொரு கூட்டம் பெரியோரு எதிரி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால நாளைக்கு நடைபெறக்கூடிய யுத்தத்துல இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டா என்றால் ஃபலன் தௌபத், இதுக்கு பின்னால் ஒன்ன வணங்குறதுக்கு யாரும் மீக்க மாட்டார்கள். இவர்களுக்கு உதவி செய்யறதோட பொறுப்பு. அவ்வளவு உருக்கமான துஆ. அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, ரசூல் அந்த அளவுக்கு பயந்தாங்க, இவங்களுக்கு என்னமான நடந்துடுமோ என்று. அந்த சிரமம் ரமலான்ல தான். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வானலோகத்திலிருந்து அப்படியே மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான். மக்காவுடைய வெற்றி, சஹாபாக்கள் எல்லாம் மக்காவிலிருந்து வெற்றி விரட்டி அடிக்கப்பட்டார்கள். மதீனாவுல போயிருந்தார்கள். 8 வருஷத்துக்கு பின்னால 10,000 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மக்காவை பிடிக்க வாரார்கள். வந்தது ரமலான்ல தான். ரமலான் முடியட்டும் இருக்கட்டும், நாங்க போகும் இருக்கல. ரமலான் அல்லாத காலம் வித்தியாசம் வழங்கல்ல. தியாகம் என்கிறது ரமலான்ல தான். சஹாபாக்கள் பல தியாகங்களை ரமலான்ல செய்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு ஈமானுடைய உழைப்பு தேவை. நல்ல சூழல் அல்லாஹ் ஷைத்தான்களுக்கு விலங்கிட்டிருக்கிறான். எங்களுக்கு சொர்க்கத்துடைய வழிகளை திறந்திருக்கிறான், நரகத்தை அடைச்சி வச்சிருக்கிறான். அமல் செய்யுங்க. இந்த நேரத்துல எங்கட பொறுப்பு நாங்க மட்டும் அமல் செய்து கொண்டிருக்கிறது இல்ல. இந்த தீன்தாரிகளை அமல் செய்யக்கூடியவர்களை உருவாக்குற பொறுப்பும் எங்கட தான். நபிமார்கள் இதைத்தான் செஞ்சார்கள். கடைசி நேரத்திலையும் சக்கராத்துடைய நேரத்திலையும் நபிமார்கள் உம்மத்தை பத்தி கவலைப்பட்டார்கள். உம்மத்துடைய பொறுப்பு மற்றவங்களுக்கும் இந்த தீன் பயிற்சி செய்யணும். நாங்க விளங்கினா நாங்க மட்டும் இல்ல, இதுக்குத்தான் இந்த உழைப்பு. போறவங்க போயிட்டு கொண்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. ரமலான் அல்லாத காலம் இல்லை வித்தியாசம். 3 மாசம் 4 மாசம் வித்தியாசம் ஒன்று இல்லை. காலம் எல்லாம் பேய்த்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு 3 நாளும் பாரமாத்தான் இருக்கு. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, ரமலான அழகாக கழிக்கணும் என்றாலும் நாங்க அமல்ல ஒரு ருசியை உண்டாக்கணும். இதனுடைய உழைப்பு தான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை விளங்குவோமோ அமல்கள்ல சுவையை அல்லாஹ் உண்டாக்குவான். அல்லாஹ்வை விளங்க விளங்க அல்லாஹ்வுடைய பயம் வரும். ஹராத் ஹலால நாங்க தவிர்ந்து கொள்வோம், ஹராத்தை தவிர்ந்து கொள்ளையிலும் அல்லாஹ்வுடைய பயம் வரும். அல்லாஹ்வுடைய பயம் வரணும். அதுக்கு தான் அல்லாஹ் பற்றிய வல்லமைகளை கதிரத்துகளை பேச சொல்லிக்குது. புகாரி ஒரு சம்பவம் வருது. தக்வா என்றா இறையச்சம் என்றா சஹாபாக்கள் நன்மை செய்யறதுக்கு பாவம் செய்யறதுக்கு பயப்படல, நன்மை செய்வதற்கு பயப்பட்டார்கள். நன்மை செய்யறதுக்கு பயப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் அப்படித்தான் சொல்றான். அவர்கள் எதை செய்தாலும் பயந்து பயந்து செய்வார்கள் என்று குர்ஆன் ஆயத்தை இறக்கின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்துல இது அல்லாஹ் யார சொல்றான்? எதை செய்தாலும் பயந்து பயந்து செய்வாங்க என்று அல்லாஹ் சொல்றானே. அஹுமுல்லதீன யஸ்ரிகூன் வயஸ்னூன் வயஷ்ரபூன்.
யார் இது? இவர்கள் மதுபானம் குடிக்கக்கூடியவர்களா, விபச்சாரம் செய்யக்கூடியவர்களா, களவெடுக்கக்கூடியவங்களா? பயந்து பயந்து செய்வாங்க. பாவம் செய்யறவங்க தான் பயப்படுவாங்க. அவங்களையா இப்படி சொல்றான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க. இதை கேட்டுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்லா யப்னத சித்திக், சித்திக்குடைய மகளே, அவங்களை அல்லாஹ் இதுல சொல்றது. ஹுமுல் லதீன யுஸல்லூன் வ யதஸத்தகூன் வ யஸூமூன். அவர்கள் யாரு தெரியுமா? அவங்க தான் தொழக்கூடியவங்க, அவங்க தான் சதக்கா கொடுக்கக்கூடியவங்க, அவங்க தான் நோன்பு பிடிக்கக்கூடியவங்க. பயந்து பயந்து செய்வாங்க. எதை பயப்படுவாங்க? இந்தா இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ. ஏற்றுக்கொள்ளலாண்டால் வேலை இல்லை. நான் குர்ஆன் ஓதுறேன், நான் தொழுறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் சதக்கா கொடுக்கிறேன், நான் இஃப்தார் செய்கிறேன், இதெல்லாம் மற்றவங்க பார்த்துட்டாங்கடா, மற்றவங்களுக்கு காட்டிட்டோம்டா. இஹ்லாஸ் இதுக்கு தான் ஜமாத்துல நாங்கள் அல்லாஹ்ட பாதையில போனாலும் இஹ்லாஸ் மிக முக்கியம். இதுக்காக வேண்டி உழைப்பு செய்யும். இஹ்லாஸை உண்டாக்குறதுக்கு உழைப்பு, இல்ம உண்டாக்குறதுக்கு உழைப்பு, அஹ்லாக்க உண்டாக்குறதுக்கு உழைப்பு. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இது வந்துட்டால் அமல் செய்யறது லேசி. இல்லை என்றால் எங்களுக்கு எப்படி பயிற்றப்பட்டிருக்குது? வலது கையால கொடுத்தால் இடது கைக்கு தெரியாம இருக்கணும். இதுக்கு பேர்த்தால் இஹ்லாஸ். இன்றைக்கு இந்த இஹ்லாஸ் வரல என்றால் இஃப்தார் சுஃப்ரா வச்சுக்கொண்டு போட்டோ அடிப்போம், இஃப்தார் சுஃப்ரா வச்சுக்கொண்டு பிலிம் பண்ணுவோம் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு. அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, நோன்பு திறந்ததுக்கு பிறகு மறுக்க கேட்போம், எப்படி இருந்துச்சு எங்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சி? நீங்க அல்லாஹ் இடத்துல பார்க்கணும். சஹாபாக்கள் இதை பயந்தார்கள். இது மற்றவர்கிட்ட கேட்கறது இல்ல. நாங்க செய்யற அமல் செய்யறோம். ஆனாலும் சொல்றாரு, எனக்குண்டா எல்லாம் தேவையில்ல, 4 மணி ஆனா சரியா முடிப்பு வந்துடும், தாஜ்ஜத்துக்கே ஒவ்வொரு நாள் நான் எழும்பிடுவேன். உங்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டது? இஹ்லாஸ் வைத்துட்டு. அதனால சென்னால் இதை படிக்கிறதுக்கு தான் நான் அமல் செய்யறது பயந்து பயந்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்லவர்கள் எதையும் செய்யும் பொழுது பேருக்கும் புகழுக்கும் மற்றவங்களுடைய புகழ அடையணும்ங்கிறதுக்காக வேண்டிய அல்ல, இஹ்லாஸோட பயந்து பயந்து செய்வார்கள். யார்ட்டையும் காட்டி காட்டி இல்லை. இதை படிக்கணும். இதுக்குத்தான் நேரத்த காலத்தை கேட்கிறது, இதுக்குத்தான் நேரத்த காலத்தை கொடுக்கிறது. தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லும் பார்ப்போம். அவசரமாக அல்லாஹ்ட பாதையில ஒரு 4 மாசம் பொறுத்து யார் தயார்? சொல்லும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க ஈமான படிக்கணும். எப்படி அமல்களை நாங்க செய்யறதெல்லாம் கெட்டித்தனம், செய்யக்கூடிய அமல்களை பாதுகாக்கணும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை தீன்காணி பொருந்திக் கொள்வானாக. யாரெல்லாம் எழுப்பி பெயர்களை கொடுக்குறாங்களோ அவரோட எல்லா பிரச்சனையும் எல்லாம் நீக்கிடுவானாக. முழு உலகத்துக்கும் தீனன் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. சொல்லுங்க பாப்போம், வேறு யார் தயார்? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் போற நீயத்தோட 40 நாளும் சொல்லுங்க. இப்பதான் வருஷம் பிறந்திருக்குது, நாங்க அவசரமா வக்த முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வருஷமும் வளமையா நாங்க தர்த்தீப் செஞ்சிருப்போம், அவசரமா முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மஹல்லாக்கள்ல ஜமாத்துகள் தயாராகிக்குது. எங்களோட வளமை தர்த்தீப் ஒன்று இருக்கும். வளமையா சில்லா போறதான். நாங்க வாழ்க்கையில ஒரு சரி ஒரு முன்னேற்றம் ஒன்று உண்டாயிக்கொள்ளணும். ஒரு 3 சில்லா அல்லாட பாதையில போகணும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 3 சில்லா போகக்கூடியவங்க ஃபைசல் எல்லாம் போகணும், வெளிநாட்டுகளுக்கு போகணும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இது மட்டும்தான் பிரயோசனம். இதுதான் நபிமார்கள் செய்த உழைப்பு. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உலகத்துல அமல் இபாதத்துன்னு நாங்க கொஞ்சம் விளங்கி இருக்கிறோம். சஹாபாக்கள் முழு வாழ்க்கையும் இதுக்குதான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மதீனாவுடைய வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 10 வருஷம், மக்காவுல 13 வருஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது வருடம் தான் யுத்தம் கடமையாயிச்சு, யுத்தம் அனுமதிக்கப்பட்டுச்சு. அப்ப 8.5 அல்லது 9 வருஷம் சஹாபாக்கள் மதீனால யுத்தம் செய்திருக்கிறார்கள். இந்த 9 வருஷத்திலையும் செய்த யுத்தங்களை உலமாக்கள் 2ஆ பிரிக்கிறாங்க. சில யுத்தங்கள் ரசூலுல்லாவே அவைகளை வழி நடத்தி அவருடைய தலைமைத்துவத்தில் நடைபெற்ற யுத்தங்கள். இன்னும் சில யுத்தங்கள் சஹாபாக்கள் அனுப்பி செய்த யுத்தம். சஹாபாக்கள் மற்ற ரசூலுல்லா போகாமல் சஹாபாக்கள் போன யுத்தங்கள் 60 யுத்தம் ரசூலுல்லாஹ் காலத்தில். அந்த 9 வருஷத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட யுத்தங்கள் 27. என்ன சொல்ல வாரேன் என்றால், அது பத்ரா இருக்கலாம், உஹதா இருக்கலாம்,
ஹந்தக்கா இருக்கலாம், மக்கா ஃபத்ஹா இருக்கலாம். ஒவ்வொரு யுத்தங்களும் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டாங்க 27. ரசூலுல்லாஹ் போகாம ஏனைய சஹாபாக்களை அனுப்பி நடைபெற்ற யுத்தங்கள் 60. ஆக எல்லாம் 87 யுத்தம். எவ்வளவு காலம்? 9 வருஷம். கும்மை யோசிச்சு பாருங்க, தொழிலுக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சிருக்கு. இந்த 9 வருஷத்துக்குள்ளுக்கு 87 யுத்தங்கள் செய்யறேன்டா. ஒவ்வொரு யுத்தமும் மாத கணக்கில் போனாங்கடா, வாரத்துக்கு மாத கணக்கில் பிடிக்கும். அப்போ அந்த 9 வருஷத்துலையும் குடும்பத்தோட, மனைவி மக்களோட, தொழிலோட இந்த சஹாபாக்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா முழு வாழ்க்கையுமே படித்தாங்க. ஒரு மாதத்துல 3 நாள் போறதும் சரியான கஷ்டமாகி. எனவே தான் எங்களுக்கு நாங்கள் இந்த தியாகத்தை பழகணும். சஹாபாக்கள் போன அந்த வழியில நாங்களும் போகணும். எங்களை தியாகத்துக்கு நாங்க உருவாக்கி கொள்ளணும். இதுக்குத்தான் நேரம் காலம் கிடைக்குது. கேட்கிறது சொல்லும் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல ஒரு 3 நாள் போறதுக்கு யார் தயார்? வல்லமையா போகக்கூடியவர்கள், போகக்கூடிய ஜமாத்துகள் 3ஆம் வாரமா 2ஆம் வாரம் ஃபெஸ்டிவ் வாரக்கிழமை 3 நாளைக்கு எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் போகக்கூடியவங்க தரத்தையும் செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இபாதத்துக்கள் உயிரோட்டம் உள்ளதா இருக்கும், ருசியானதாக விளங்கும். இபாதத்துக்களுடைய ருசி விளங்கும். நாங்க எங்க இருக்கிறோம்ங்கிறது விளங்கும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 3 நாள் போகக்கூடிய ஜமாத்தோட சேர்ந்து போயிட்டு வாரது நாங்க ரமலான்ல மிகப்பெரிய பாக்கியம். சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஜமாத் முதலாவது வாரம் போகக்கூடியவங்க அவங்களோட நீங்க ஜோடு பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ரமலான் முடிய முதல்ல 2வது வாரம் 3ஆம் வாரம் ஜமாத்துகள் பெய்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் போறவங்க பெய்து கொண்டே இருப்பாங்க. ரமலானும் அவங்களுக்கு வித்தியாசம் ஒன்று இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்லை. நாங்களும் ஏதாவது ஒரு கிழமையில இப்படி நாங்க ஈடுபடுத்தி கொள்ளணும். அதுதான் புத்திசாலித்தனம். உடலால பொருளால தியாகம் தீனுக்காக வேண்டி நாங்க பாடுபடக்கூடியவர்களாக ஆகணும். எங்கள்கிட்ட கேட்கப்படும், தீனுக்கு என்ன செஞ்சீங்க? தீனுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் எங்கள்கிட்ட தந்திருக்கிறான். எங்களை நம்பி பொறுப்பு தரப்பட்டிருக்குது. நாங்க தொழுகிறது, நாங்க நோன்பு பிடிக்கிறது, அதெல்லாம் எங்களோட சேஃப்டிக்கு, நாங்க எங்களோட பாதுகாப்புக்கு, எங்களுக்கு எங்களோட பொறுப்பை நாங்க செய்யறோம். தீன் உலகத்துல வளர்றதுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? எங்களோட முன்னோர்கள் செய்த தியாகம் தான் எங்களோட கையில தீன் வந்து சேர்ந்து இருக்குது. ஒருத்தரையும் பாரிய பொறுப்பு இருக்குது. தியாகம் செய்யுமா இன்ஷா அல்லாஹ். ஹைர். அல்லாஹ் இதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ படி இஹ்லாஸோட அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து தருவானா.